அரிசியில பாயாசம் செஞ்சு நம்ம விநாயகருக்கு அப்படியே உள்ள போகுது. எல்லாருமே பாருங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே சூப்பரா இருக்கு गाइस. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரசாதம் வந்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போவோம். அது வந்து இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு போகிறோம்னா அரிசியில் பாயாசம் செஞ்சு நம்ம விநாயகருக்கு இன்னைக்கு படைக்க போகிறோம். அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸில் ஒரு சூப்பரான ஒரு பாயாசம் பொங்கல் மாதிரி இருக்கும். பட் ஆனால் பாயாசம் பால்லேயே வந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு டிஷ் தான் நம்ம விநாயகருக்கு கொண்டு போய் வைக்க போகிறோம். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தால் போதும். அதே மாதிரி 5 பொருட்கள் தான், ஈஸியான பொருட்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி, பால் மற்றும் அப்புறம் இந்த முந்திரி, திராட்சை, சர்க்கரை, இந்த ஒரு 4-5 பொருட்களை வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாமிக்கான பிரசாதம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஆயிடுச்சு. ஓகே, வளவளன்னு கொலன்னு பேசாமல் வாங்க போய் வீடியோவில் பார்ப்போம். இதுக்காக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பச்சரிசியை 2-3 டைம் நல்லா கழிஞ்சு சூப்பராக நம்ம ஊற வச்சுட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கெட்டியில் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பால் ஊற்ற போகிறோம். மெயினாக வந்து அரிசி பாயசம், பால் பாயாசம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பால் நிறையா ஊற்றணும். ஓகேங்களா, நம்ம ஒரு 1/4 லிட்டர் எவ்வளோ ஊற்றுறோமா? 1/2 லிட்டர் ஊற்றுறோம். 2 1/4 லிட்டர் பேக்கெட் ஊற்றுறோம். அதனால் நம்ம 1/2 லிட்டர் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் வந்து ஊற்றியாச்சு. பட் ஆனால் வந்து வெறும் பால்லேயே பார்த்தீங்கன்னா காய்ச்சினா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1 டம்ளர் 2 டம்ளர் பார்த்தீங்கன்னா மில்க்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து அரிசி வந்து வேகும். அதுக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு பார்த்து ஊற்றிக்கிங்க. 1/2 லிட்டர்னா ஒரு 1 or 2 டம்ளர் மினிமம் ஊற்றிக்கிங்க. ஓகே, பால் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பால் காயிட்டோம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ட்ராவல் பண்ணி அரிசி நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்ல, இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா 1க்கு 2 லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைப்படணும். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வேணால் ஏலக்காய், ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் உள்ளே போட்டுடலாம். எதுக்காக அப்படின்னா ஏலக்காய் வந்து முழுசாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதனால் உள்ளே போட்டோம்னா இது ஒரு சுவையை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. அதே மாதிரி அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அரைச்சிங்கன்னா மாவாட்ட போயிடும். அப்புறம் வந்து நல்லா இருக்காது. இங்கே பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? 1 2 அங்கே பாருங்க, 1க்கு 2 அரைக்கணும். ஓகே, அப்படியே கொட்டுங்கம்மா. மாவாட்ட அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்படி சொல்கிறேன் பாருங்க, இப்போ பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே வந்து ஒரு முழு அரிசி 2 உடையிற அளவுக்கு அரைச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து பத்தாது. அதனால இட்லி பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பிளானிங் பண்ணி பெருசாக வச்சுருக்கலாம். பட் ஆனால் டைம் வேறு ஆகிட்டு இருக்கா. சாமிக்கு 6 மணிக்குள்ளே கொண்டு போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பாத்திரத்தில் அவசரப்பட்டோம். பட் இப்போ டக்குன்னு மாற்றியாச்சு. டக்குன்னு பிளானிங்கை போட்டு பால் பொங்குதுமா, சீக்கிரம் வாங்க, அரிசி போடுங்க. பால் பொங்கி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி அப்படியே டைரக்டாக அப்படியே உள்ள இறக்குறோம். அப்படியே உள்ள போகுது பார்த்தீங்களா, வேற மாதிரி. ஓகே, அம்மா அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா மிக்சிங்கை போடுறாங்க. பாருங்க, கட்டி உழுகுதாமா. ஓகே, நல்லா வந்து மிக்சிங்கை போட்டு விட்டுருங்க. இந்த ஆட்டம் அடுத்து கொஞ்சம் பிடிச்சி பண்ணுங்க. ஓகே, பாருங்க, போட்டோன்னே கலரிங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துருமாமா. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக அப்படியே வந்து நல்லா வந்து வெந்துடும். என்னம்மா நம்ம போட்ட அரிசியிலே காணும், சீக்கிரம் வெந்துடும். அரைச்சிருக்கோம்ல, அரைக்காமல் போட்டோம்னா பொங்கல் மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வேக வேண்டிய நிலைமை ஆயிரும். அதனால் 1க்கு 2 அரைச்சி போட்டோம்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிரும். பாருங்க, இப்போ நம்ம என்ன வீடியோ ஆரம்பிச்சோ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ப்ராசஸிங் பண்ணிட்டோம். இன்னும் 2-3 நிமிஷத்தில் பாயாசத்தவே ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது நம்ம முதல்ல போகிற குக்கிங் வீடியோஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுற உங்கள் நேமை வந்து நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருந்தோம். அதை வந்து நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஓகேங்களா, அடுத்த வீடியோலேருந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் நேமை வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோலேருந்து கமெண்ட்ஸை ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் சூப்பரான உங்கள் நேம்ஸ் எல்லாமே சொல்லுவோம் நம்ம வீடியோவில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள், நல்லா அப்படியே கொதிச்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. பலக் அப்படிங்கிறது இப்படி சூப்பராக சவுண்டு வருது பாருங்களேன். ஒரு நிமிஷம் நான் பேச நிறுத்திடுறேன், அந்த சவுண்டை மட்டும் கேளுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ தான் வந்து பாயாசம் மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் சுடுதண்ணியோ இல்லை எக்ஸ்ட்ரா மில்க்கோ பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உள்ளே ஊற்றிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இன்னும் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணவே இல்லை மெயினாக. இந்த மாதிரி கொஞ்சம் குளக்குளன்னு இருந்தால் தான் வந்து பாயாசம் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பாயாசத்தை நம்ம விநாயகர் கோயிலில் வச்சு அங்கே நிறைய கிட்ஸு நாங்கள் வர எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயாசத்தை கொடுத்து அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அரிசி பாயாசம் நானே ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட குடிக்க போகிறேன். அதே மாதிரி அவங்களும் எப்படி குடிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ கேட்டலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், மறக்காம பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி ஆக்சுவல் நாக் அவுட் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நல்லா பாருங்களேன், சூப்பராக வெந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக சுகர், நம்ம மோஸ்ட்லி செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த பால், அதாவது அரிசி பாயசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சுகர் தான் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போ தான் வந்து அந்த பியூரிட்டி ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு பெட்டர் டேஸ்ட் வந்து ஒயிட் சுகர் தான் தரும்னு நினைக்கிறேன். அதனால் ஒயிட் சுகரே நம்ம சேர்த்தியாச்சு. இப்போ அப்படியே ஒரு மிக்சிங்கை போட்டு இப்போ அப்படியே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் வரும். பாயாசம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இதுதான் வந்து சரியான கன்சிஸ்டன்சினா இது. ஓகே, நம்ம பொரிச்ச முந்திரி திராட்சையை அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே ஊற்றியாச்சு. வா, வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. வந்து மிக்சிங்கை போட்டு விட்டுற வேண்டியதான். பாயாசம் ஃபைனலி ரெடிங்க. பாருங்க, அவ்வளோதான். ஒரு 7-8 நிமிஷம், 5 நிமிஷம் சொல்லியிருந்தோம். ஒரு 7-8 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பாயாசம் ரெடி. நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நெய்யுக்குள்ளே லைட்டாக நம்ம அம்மா வந்து ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றினாங்களாம்மா. ஓகேங்களா, அதான் நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஃபைனலி அரிசி பாயாசம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, செம்ம கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும். அந்த பாருங்க, அந்த உள்ள இருக்கிற முந்திரி திராட்சை எல்லாமே அப்படியே வந்து சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. குளகுளம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். பொங்கல் அப்படின்னா வந்து கெட்டி ஆயிரும். இது வந்து சூப்பரான கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி இது போக போக பார்த்தீங்கன்னா இஞ்சிரும். அதனால் இப்பயும் வந்து சாமிக்கு படைச்சு எல்லாத்துக்கும் அப்படியே வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். நம்ம விநாயகருக்கு பிடித்த, அதாவது விநாயகருக்கு அரிசி, பச்சரிசியில் எது செஞ்சாலுமே கொழுக்கட்டை, பொங்கல், இந்த மாதிரி அரிசியில் செய்யப்பட்ட எல்லாமே சூப்பராக விநாயகருக்கு பிடிக்கும். ஓகேங்களா, இந்த டைமில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான அரிசி பாயாசம் வந்து செஞ்சாச்சு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அரிசி பாயாசத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம சவுந்தர் ஹாய் கமிடா. ஓகேங்களா, நம்மளுக்காக கப்பு 1 யூஸ் கப்பு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஓகே, இப்போ நம்ம போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் வர எல்லாத்துக்குமே 1 யூஸ் கப்பில் சூப்பராக வந்து பாயாசத்தை கொடுத்துடலாம். ஓகே, வாங்க கோயிலுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நம்ம கோவிலுக்கு வந்து நம்ம பாயாசத்தை வச்சாச்சு. அப்புறம் சாமி சாமான்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள சாமியை வந்து ரெடி பண்ணுற ப்ராசஸிங்கில் இருக்காங்க. எல்லாம் அப்படியே பாய்ஸ் எல்லாம் ஹாய் கம்மிங்க எல்லாரும் திரும்பி. மக்கள் இங்கே பாருங்கள், நம்ம மாப்பிள்ளை மீறின சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போதே சிறப்பாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ண அரிசி பாயாசம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கிட்டு பாருங்க, லைனாக போட்டுருக்காங்க. வாங்க அப்படியே வந்து ரிவ்யூ பண்ணுவோம். எப்பயுமே நம்ம தான் வந்து எது செஞ்சாலும் ரிவ்யூ பண்ணுறோம். இன்னைக்கு இந்த கிட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்போம். எல்லாருமே பாருங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, கேட்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் மோனிஷ் எப்படி இருக்கு गाइस? இது மாதிரி நல்லா இருக்கு गाइस. இது எப்படி செஞ்சாங்கன்னே தெரியாது. வீடியோ பாருங்க, நம்ம சேனல்ல தெரியும். நம்ம எப்படி இருக்கு? நல்லா இருக்கு गाइस, சூப்பரா இருக்குங்க. மாப்ள சாப்பிட்டியா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு गाइस. நம்ம மாப்பிளையே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஐஸ் பாப்பா, ஐஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாப்பாக்கு டேஸ்ட் நல்லா இருக்குனால பாப்பா காலி பண்ணிடுச்சு. பாப்பா உனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ கேட்டிருப்போம். ஓகே, ஃபைனலாக நம்ம தம்பி இங்கே கேட்போம். அப்புறம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்கு? அரிசி பாயாசம் எப்பயுமே பொங்கல் நார்மலாக நம்ம கொடுப்போம். இன்னைக்கு புது வகையாக நம்ம அரிசி பாயாசம் கொடுக்குறது எப்படி இருக்கு? எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம டெஸ்டிங் பண்ணிடுவோம். எப்பயுமே எது செஞ்சாலுமே நம்ம தான் ரிவ்யூ பண்ணுறோமா, இன்னைக்கு அவங்கள வச்சு ரிவ்யூ பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களோட சந்தோஷம். கிட்ஸ் நிறைய பேர் இருந்திருந்தாங்களா,
ஓகே வாங்க, நம்மளுக்கு ஒரு கப் கிடைச்சிருச்சு. இந்த பாயாசம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. பரவாயில்ல, அப்படியே சாப்பிடுவோம். செமையா இருக்கு. பொங்கல் மாதிரி இல்லை, பாலில் நல்லா வெந்ததுனால ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற லெவல். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா பூஜை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் வந்து நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச அரிசி பாயாசத்தையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக விநாயகருக்கு, அம்மனுக்கு எல்லாத்துக்குமே வந்து படைச்சாச்சு. படைச்சிட்டு அங்கே வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் வீடியோஸ் அந்த வேலை வந்துட்டுருக்கு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே லைக்கு ஷேரு எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. NS Vlogs நவீன்.